தனுசு ராசி அன்பர்களுக்கு அக்டோபர் மாதத்தில் நிறைய ஒரு இடமாற்றங்கள் காத்துட்டு இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசி அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் இந்த மாதத்தில் வக்ர நிலை அடைகிறார். அதே சமயத்தில் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த புதனாகப்பட்டவர் பயிற்சியாகிறார், சூரியனும் பயிற்சியாகிறார். அதனால இந்த மாதத்தில் உங்களுக்கு தொழில் சம்பந்தமான மாற்றங்கள், சில பேர் பார்த்தீங்கன்னா வேற இடத்திற்கு போகணும், நம்ம அங்கே போய் தொழில் செய்யணுன்ற ஒரு நிறைய ஐடியாஸ்லாம் வச்சுருப்பீங்க தனுசு ராசி அன்பர்கள். அந்த 7.5 சனியிலிருந்து தாக்கத்திலிருந்தே நீங்கள் வெளியில் வரல, இதனால் நமக்கெல்லாம் நடந்துருமா, இதெல்லாம் சாதகமாக இருக்குமா அப்படின்னு பயங்கரமான ஒரு குழப்ப நிலையில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. ஏன்னா வக்ர நிலைமையிலோடு இருக்கும்போது அந்த குரு பகவானுடைய சாதகமான பலன்கள் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்து 6ஆம் இடத்துல இருந்து வக்ரமா ஆகிறதுனால இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் மிக சிறந்த ஒரு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வேலை இழப்புகள் அதிகமாக இருந்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. மே மாதம் பெயர்ச்சி ஆனதிலிருந்து வேலை வாய்ப்புகளும் இருக்கும், அதே சமயத்தில் வேலை இழப்புகளும் அதிகமாக இருந்திருக்கும். சில பேர் புதுசாக போய் ஜாயின் பண்ணியிருப்பீங்க, ஒரு 3 மாதம் தான் வேலை பார்த்துருப்பீங்க, அங்கே உங்களுக்கு சிச்சுவேஷன் சூழ்நிலை காரணமாக அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பீங்க. சில பேர் 10 வருஷமாக வேலை செய்கிறீங்க, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதை வேலையை விடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் இருப்பீங்க. ஏன்னா அவங்களே வேலையை விட்டு அனுப்ப போகிறாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால் அதற்கு முன்னாடி நீங்கள் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு வெளியில் வரக்கூடாதுன்ற ஒரே எண்ணத்தினால, ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் 10 வருஷமாக வேலை பார்க்கும்போது உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு அங்கே தனியாக இருக்கும். அந்த மதிப்புகள் எல்லாத்தையுமே கடந்த 1 வருஷமாக இழந்துட்டு இருக்கிறீங்க தனுசு ராசி அன்பர்கள். அது எல்லாமே நம்ம ரொம்ப மோசமான நிலைக்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்களே வேலையை விடக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கும் கடந்த மாதத்துலலாம். இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா 6ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் உங்களுக்கு வக்ர நிலையில் இருக்கிறார், 3ஆம் இடத்துலையும் சனி வக்ரமடைந்து இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் ஒரு சிறந்த ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு முயற்சிகளாக தான் இருக்க போகுது. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வீடு சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு மாதத்துலேயும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள், அதாவது இந்த மாதத்துலையாவது நம்ம வீடு ஒரு நல்ல ஒரு வீடு வாங்கணும், ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஏன்னா 7.5 சனி அப்போ உங்களுக்கு இழந்த இழப்புகள் நிறைய, அதுலேருந்து எப்படியும் நீங்கள் மீண்டு வெளியில் வந்து திரும்ப ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வாங்கணும், நல்ல ஒரு விற்காத ஒரு ப்ராப்பர்ட்டி. ஏன்னா ஏற்கனவே வாங்கின ப்ராப்பர்ட்டினால தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்களே, என்னைக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினீங்களோ அதிலிருந்து உங்களுக்கு வேலை இழப்புகள், அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பம் சம்பந்தமான பிரிவுகள், சில பேர் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலமாக நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த குழந்தைகள்னால அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சு ஏண்டா நம்ம இந்த வீடு வாங்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி என்பர்களுக்கு அந்த லோனை அடைக்க முடியாத அளவிற்கு அந்த வேலை இழப்புகள் இருந்திருக்கும். நல்ல வேலை ஒரு வேலை இழக்கிறீங்க அப்படின்னா திரும்ப ஒரு வேலை கிடைக்கும், திரும்ப ஒரு 2 மாதம் இஎம்ஐ கட்டுப்பீங்க, திரும்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது வேலை இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் வந்திருக்கும். இந்த மாதிரி அடுத்தடுத்து பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்த இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கோ, அடுத்து பார்த்தீங்கன்னா ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறார், கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான ஒரு வாய்ப்புகள் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதே சமயத்தில் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள்லாம் தீரக்கூடிய ஒரு நேரம். நிறைய தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வீக சம்பந்தமான சொத்துக்கள்லாம் வர வேண்டியது இருக்கு, அதை நீங்கள் கணக்கு பண்ணி சில கடன்கள்லாம் அடைக்கலான்னு நீங்கள் பிளான் போட்டுட்டு இருக்கும்போது சில தேவையில்லாத பிரச்சனைகள், அங்காளி பங்காளி சண்டைகள் மூலமாக உங்களுக்கு அந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கு உண்டான கால அவகாசம்ன்றது பார்த்தீங்கன்னா நீடிச்சுக்கிட்டே போகுது. அதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக, பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகள் இருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இந்த தனுசு ராசி என்பர்கள். தனுசு ராசி என்பர்கள் தன்னுடைய திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு பிரச்சனைகளை கடந்த ஒரு 3 வருடமாக சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதுலேயும் கடந்த ஒரு 4 மாத காலமாக மேக்சிமம் போனால் அந்த 4 மாதத்துலேருந்து கடைசி ஒரு 2 மாதம் தான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்துக்களை தரக்கூடிய ஒரு நேரமாக இருந்திருக்கு. எவ்வளவோ அடி உத அப்படின்ற மாதிரியான ஒரு கொடுமைகளை அனுபவிச்ச இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அதிலிருந்து வெளியில வந்துருவோமா? ஏன்னா உங்களுக்கு பெற்றோர்களுடைய பாதுகாப்பும் இல்லை, வந்த இடத்துலையும் உங்களுக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. இந்த அளவு
அளவிற்கு ஒரு துயரத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை, திருமண வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. திருமண முயற்சிகளில் ஈடுபடுறவங்க நிறைய பேருக்கு தனுசு ராசி அன்பர்கள் 30 வயசு ஆச்சு, ஏன்னா 7.5 சனி இருக்கும்போது நாங்கள் திருமணம்ன்றது பண்ணியிருக்க கூடாது, பண்ணவும் மாட்டோம் அப்படின்னு இருந்தவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆச்சு, எங்களுக்கு திருமணம்ன்றது ஒரு அடையா ஒரு வரமாகவே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு திருமண முயற்சிகளில் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகள், நீங்கள் நினைத்த மாதிரி கலத்தரம் கிடைப்பதற்கும் நீங்கள் நினைத்த மாதிரி திருமண வாழ்க்கை அமைவதற்கும் ஒரு சாதகமான ஒரு காலகட்டமாக இருக்க போது. உங்களுக்கு வரக்கூடிய திருமண உறவின் மூலமாக சொத்துக்கள் சேருவதற்கு உண்டான ஒரு சாதகமான ஒரு மாதமாக இருக்க போகுது. அதனால உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து தனுசு ராசி என்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை தரம் கொஞ்சம் ஒரு படி முன்னேறுவதற்கும், நிறைய ஒரு படி முன்னேறினா 10 படி சறுக்குது மேடம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இனிமேல் முதற்கொண்டு உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போது இந்த அக்டோபர் மாதம். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்திற்கு தெரியாமலே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டு இருக்கிறீங்க. அதன் மூலமாக கடந்த 3 மாதமாக இழப்புகள் அதிகமாக, எப்போ நீங்கள் குடும்பத்துக்கு தெரியாமல் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்லாம் பண்ணுனீங்களோ அதிலிருந்தே உங்களுக்கு இழப்புகள் அதிகமாயிடுச்சு. இப்போ நீங்க அந்த குடும்பத்தின் மூலமாக நிறைய அவமானங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களால பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, இந்த மாதிரிலாம் தவிச்சிட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சில வருமானங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா நான் வேலைக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்கள் கண்டிப்பாக இந்த மாதத்திலிருந்து வேலைக்கு போகக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல அந்த குரு பகவான் வக்ரம் அடைவதனால வேலை வாய்ப்புகளில் நிறைய வெற்றிகள் கிடைப்பதற்கு இந்த தனுசு ராசி பெண்களுக்கு ஒரு சாதகமான ஒரு அமைப்பாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், ஜாதக பலன்கள், அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.